இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது Wireshark மூலிமா நம்ம இதுக்கு முன்னாடி டிசிபி பேக்கெட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணது, யூடிபி பேக்கெட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காமனாகவே லைக் டிசிபியாக இருக்கட்டும், யூடிபியாக இருக்கட்டும், ஐசிஎம்பியாக இருக்கட்டும், ஏஆர்பியாக இருக்கட்டும், என்டிபியாக இருக்கட்டும், எஸ்என்எம்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த வகை போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வகை பேக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, Wireshark மூலிமா அதை எப்படி நம்ம இன்றைக்கி கேதர் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் வந்து ஆக்டிவ் இன்ஃபர்மேஷனுடைய கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் பேசிவ் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் சீரிஸ் இதோட முடிஞ்சுது. ஏன்னா ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் சீரிஸ் கொஞ்சம் ஷார்ட் தான். பேசிவ் இன்ஃபர்மேஷன் கூட கவர் பண்ணும்போது ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோவா ஸ்கேனிங் மாடலையும் எனுமரேஷன் மாடலையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் அதை வந்து அவ்வளோ இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஸ்கேனிங் மாடியூல் எனுமரேஷன் மாடியூலே இருக்கிறதுனால அதிலே கவர் பண்ணுறாங்க. ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு கேரிங்க கடைசி பார்ட்டான ஒரு நம்ம நெட்வொர்க்குடைய கமெண்ட்ஸ், எந்த வகையான கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி, அந்த கமெண்ட் வந்து எப்படி பேக்ரவுண்டில் ஒரு மிஷினில் ரன் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற கமெண்ட் பிங்கு. ஏன்னா எப்பயுமே நான் வந்து பிங்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ பிங்கு கமெண்ட்டு நம்ம கொடுக்கும்போது அது உண்மையாலுமே எப்படி தான் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ping.google.com கொடுக்குறேன். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேப்சரிங் Wiresharkனு வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Wireshark பேக்கெட்ஸ் எதுவுமே வந்து ரீட் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்கெட்ஸ் வந்து இங்கே சென்ட் ஆகின்னு இருக்குது. இதுவே நான் வந்து இப்போ Ctrl+C கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து கூகுள்ன்றது ரொம்பவே அவங்க டைம் டேபிள் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது நிறையா போயினே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 பேக்கெட்ஸ் வரைக்கும் போயினே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? அதனால தான். ஸோ வந்து இப்போ நம்ம இது பேக்ரவுண்டில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சர்வர் டிஎன்எஸில் ஒர்க் ஆகுது. ஏன் டிஎன்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறது வந்து கூகுள். ஸோ கூகுளில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து போகும்போது மட்டும்தான் கூகுளாக போகும். நான் சொல்லிட்டு டிஎன்எஸ் உடைய வீடியோவில் பர்டிகுலர் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். என்னுடைய மெயின் பேஜில் போனீங்கன்னா பேசிக் நெட்வொர்க் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வருடைய பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்ம் கிளியராக புரியும். ஓகேங்களா? அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கிளியராக புரியும். ஓகேங்களா? அதாவது காமனாக எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா google.com போகுது. அதாவது கூகுளுடைய ஐபி அட்ரஸை இது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுது. அந்த ஐபி அட்ரஸ் வந்து IPv4 ஃபஸ்ட்டு போகுது. அதுக்கப்புறம் IPv6 போகுது. அதுக்கப்புறம் கொரி ரெஸ்பான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கூகுள் கிட்ட ஒரு கொரி கொடுத்துது. அதாவது டிஎன்எஸ் கொரி போயிருக்கு. அதாவது டிஎன்எஸ் 2 டைப் ஆஃப் கொரி போயிருக்கு. ஒன்று வந்து IPv4 கொரி போயிருக்கு, IPv6 கொரி போயிருக்கு. கொரின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஷின் போயிருக்கு. லைக் வந்து google.com உடைய IPv4 அட்ரஸ் என்ன, google.com உடைய IPv6 அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் போயிருக்கு. ஸோ டிஎன்எஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா a.google.com, அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா IPv4. ஸோ IPv4 உடைய ஐபி அட்ரஸ் இது தான், IPv6 உடைய ஐபி அட்ரஸ் இது தான். ஏன்னா IPv4 வந்து 32 பிட்டு, IPv6 வந்து 128 பிட்டு. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பிங்கு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னிங்கன்னா, அதாவது கேட்டிங்கன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து ரிப்ளை அண்ட் ரெக்வெஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து ஐபி அட்ரஸ் கேதர் பண்ணதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் கேதர் பண்ணிட்டோம். 2 வகையான ஐபி அட்ரஸுமே கேதர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து IPv4 கேதர் பண்ணிட்டோம், IPv6 கேதர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு வேலை முடிஞ்சது. இன்னொரு நெக்ஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் அனுப்பி ரிப்ளைக்கு வாங்கிறது. ஸோ இங்கே நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கான ரிப்ளை வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக ரன் ஆகின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பேக்கெட்ஸ் ரன் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு பிங்கு கமெண்டில் ஒரு பேக்ரவுண்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு இப்போ நான் காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் போடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிங்குன்னு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளியர். அதாவது நான் இது வரைக்கும் என்னென்ன எத்தனை வீடியோ நான் பண்ணியிருக்கிறேனோ அந்த வீடியோவில் என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும், அது ரியல் டைமாக ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு நெட்வொர்க்கில் எப்படி ஒர்க் ஆகுன்றது தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹைலி ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன். கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுப்போம், netdiscover -6ன்றது ரேஞ்சு, netdiscoverன்றது டூலு, அதுக்கப்புறம் -6ன்றது ரேஞ்சு. எந்த ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 10. இது வந்து 192.168.1.1 வேணாம். நம்ம வந்து 10.0.10.0/24ன்னு சொல்லிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் கமெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ப் ரெக்வெஸ்ட் மூலிமா போகுது. ஏன் ஆர்ப் ரெக்வெஸ்ட் இந்த netdiscover கமெண்டுக்கு ஆர்ப் ரெக்வெஸ்ட் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து
இப்போ நெட் டிஸ்கவர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம கூட கனெக்டாக இருக்கிற டிவைஸை பார்க்கறதுக்கான ஒரு சர்வீஸ் ஓகேங்களா. பார்க்கறதுக்கான ஒரு டூல் இல்லைனா பார்க்கறதுக்கான ஒரு மெத்தட். லைக் வந்து இப்போ நான் ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒய்ஃபைல எத்தனை பேர் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நெட் டிஸ்கவர். லைக் வந்து நான் இப்போ என்னது 10.0.10.1ன்றது தான் வந்து என்னுடைய மெயின் ஐபி அட்ரஸ். ஸோ அப்போ அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் என்ன பண்ணும், அதாவது ரவுட்டர் என்ன பண்ணும், எல்லாருக்குமே லைக் வந்து யார் வந்து 10.0.1 10.0.2 10.0.3ன்னு ஒரு கொஷின் கேட்கும். ஸோ யார்கிட்ட கேட்கும்னு பார்த்தீங்கன்னா 10.0.10.67 மூலியமா கேட்கும். 10.0.10.67 யாருன்னு கேட்டிங்கன்னா மெயினாக இருக்கிற ஒரு ஃபாதர் மாதிரி. ஸோ ஒரு ஐபி அட்ரஸாக ஒரு கொஷின் கேட்கும். அந்த ஐபி அட்ரஸ்க்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் 10.0.10.1. ஸோ நம்மக்கிட்ட நார்மலாக ஒரு கொஷின் கேட்குற மாதிரி தான் இங்கேயுமே கேட்குது. அந்த கொஷின் கேட்ட உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுக்கான ரிப்ளை வந்து ஆர்ப் 10 இஸ் அட் 52. ஸோ அதோடைய மேக் அட்ரஸ் வந்துது. இது ஆர்ப் ரிக்வெஸ்ட்னா மோஸ்ட்டாக என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது எந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே வந்து சொல்கிறேன். ஆர்ப் ரிக்வெஸ்ட்னா ஒரு ஐபி அட்ரஸை வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 10.0.10.1ன்ற ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக நான் அதாவது என்னுடைய ஐபி கன்ஃபிகர் நான் வந்து கமெண்ட் போட்டாலே என்னுடைய ஐபி அட்ரஸ் இங்கே தெரிஞ்சிடும். லைக் வந்து இப்போ நான் Ctrl+C கொடுத்துக்கிறேன். ஐபி இஃப் கன்ஃபிகர்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தாலே என்னுடைய ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. என்னுடைய ரவுட்டர் என் கூட கனெக்டாக இருக்கிற சிஸ்டம்லாம் எப்படி கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதோடைய ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.0.10.1 2 3 4 5 6 7 8 9 10 up to 255 வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு கொஸ்டினுக்காக கேட்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா ஐபி அட்ரஸும் தெரியும். 255 ஐபி அட்ரஸ் உடைய காம்பினேஷனும் தெரியும். பட் அதோடைய மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த Wireshark ஆர்ப் ரிக்வெஸ்ட்டில் நெட் டிஸ்கவர் கமாண்டில் நம்ம வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண வச்சோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மிஷின் ஆக்டிவாக இருக்கும் அந்தந்த மிஷின் கிட்ட இருந்து மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மேக் அட்ரஸ் வரும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிட்டேருந்து 2 கிட்டேருந்து 3 4 கிட்ட 3 வரைக்கும் வந்துக்குது. ஸோ 4 5 6 7 8 9 10 11 12 13 28 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் ரிசல்ட் அவ்வளோவா வரல. ஸோ 3 மிஷின் தான் ஆக்டிவாக இருக்குது. பட் வந்து இன்னொரு மிஷின் ஆக்டிவாக இருக்குது. அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 10.0.10.9. இது வந்து எந்த மிஷின் கேட்டிங்கன்னா மெட்டாஸ்பிளைட்டபிள் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்ருக்கேன். அதுக்கப்புறம் 28ன்றது நம்ம மிஷின். இது ஏன் வந்து நம்ம மிஷின் வந்து இங்கே அதோடைய மேக் அட்ரஸ் காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, எந்த சிஸ்டம்லேருந்து ரெக்வெஸ்ட் போதோ அந்த சிஸ்டமுக்கு திரும்பியும் அதே ரிப்ளை வராது ஓகேங்களா. லைக் இப்போ ஒரு கொஷின் கேட்டேன்னா அந்த கொஷினை எனக்கே திருப்பி அனுப்பாது. நான் கேட்ட கொஷினை மற்றவங்களுக்கு தான் அனுப்புமே தவிர அந்த கொஷின் எனக்கே அனுப்பாது. ஸோ அதனால தான் என்னுடைய ஐபி அட்ரஸில் இருக்கிற மேக் அட்ரஸ் எனக்கு இங்கே காமிக்கல. இது மட்டும் தான் ஒரே ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பேசிக்காக தான் நான் வந்து இங்கே எல்லா கமெண்ட்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் நம்ம ட்ரை பண்ணால் பேக்ரவுண்டில் ஒரு Wiresharkல எப்படி ரன் ஆகும் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து நம்ம கிளியராக நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து nmap ஓகேங்களா. இது வந்து நான் நிறைய டூல் நான் போட்டு காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் நான் எங்கேயும் போட்டு காமிக்கிறேன். nmap 10.0.10.9 சொல்லிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ரிசல்ட் அப்போ வந்துடுச்சு. இந்த 1.21 செகண்டில் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன ரன் ஆகிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DHCP ரெக்வெஸ்ட்டு DHCP ஆக். DHCPனா என்னென்னு கேட்டிங்கன்னா டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட கனெக்டாக இருக்கிற சிஸ்டமுக்கு, அதாவது ஒரு ரவுட்டர் இருக்குன்னா அந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவுட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தான் கூட கனெக்டாக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் ஒரு பேரையும் பர்டிகுலர் ஒரு ஐடென்டிட்டி நம்பரையும் டெம்பரவரியாக கொடுக்கும். அதாவது அவங்க வந்து அந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த DHCP சர்வர்ன்றது அவங்களுக்குன்னு ஒரு புது நேமையும் புது ஒரு நம்பரையும் கொடுத்துரும். இதுதான் வந்து DHCP சர்வர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ப் ரெக்வெஸ்ட் நான் சொல்லியிருக்காங்க. ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து DNS கொரி DNS ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TCP சின் பேக்கெட்ஸ் போயிருக்கு. சின் ஆக் பேக்கெட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக் பேக்கெட் சின் ஆக்கு நம்ம நார்மல் ஸ்கேன் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து சின் ஆக் மட்டும்தான் போகுது. நம்ம பர்டிகுலர் TCPன்னு சொன்னால் அதை மட்டும்தான் நம்மளுக்கு 3-வே ஹேண்ட்ஷேக் ஒர்க் ஆகும். நார்மலாக நம்ம கமெண்ட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெல்த் ஸ்கேன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஸ்டெல்த் ஸ்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணுற பேக்கெட்டுக்கு ரிப்ளை வாங்குறது மட்டும் தான். பட் இதுவே நம்ம TCP பேக்கெட்டு நம்ம சூஸ் பண்ணி நாங்கள் அனுப்பியிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எப்படி கிடச்சிருக்கும், ஒரு சின் பேக்கெட் போயிருக்கும், திரும்பி சின் பேக்கெட் அங்கேருந்து வந்திருக்கும், திரும்பி இங்கேருந்து ஆக் பேக்கெட் போகும், அதுக்கப்புறம் தான் ரீசெட் ஆக் வரும் ஓகேங்களா. பட் இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின் ஆக்கு அதுக்கப்புறம் டப்புன்னு ரீசெட் ஆயிருக்கு. ஸோ ஏன் ரீசெட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிது. ஸோ ரிசல்ட் கிடச்ச உடனே அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் எல்லாமே டெலிட் ஆகுது தானாகவே. ஸோ இதுதான் வந்து இங்கே தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க வந்து இந்த Wireshark மூலிமா நம்ம வந்து எல்லா டூல் எந்த வகையான கமெண்ட்டாக இருக்கட்டும். லைக் வந்து நான் இன்னொரு கமெண்ட் கூட போடுறேன் உங்களுக்கு. என்ன கமெண்ட் போடலாம், நெட் டிஸ்கவர் வேணாம். அதுக்கப்புறம் வந்து NS லுக்கப்.
ஸோ என்எஸ் லுக்கப்பு இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டினியூ வித்தவுட் சேவிங். ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்டில் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகின்னு இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ google.com கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே என்ட்ரு கொடுத்தோடனே எனக்கு இங்கே நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. கூகுளோடைய ஐபி அட்ரஸ், கூகுளோடைய நேம் சர்வர்லாம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் கொடுத்துருக்கிற கொஷின் நேம் சர்வர் தான். ஸோ அதனால் எல்லா நேம் சர்வர் வந்திருக்கு. இப்போ பேக்ரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக என்எஸ் google.com அதோடைய கொஷின் வந்திருக்கு, அதோடைய ரிப்ளை கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து இப்போ 10.0.10.1 யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுடைய மேக் அட்ரஸை எனக்கு இந்த மிஷினுக்கு சொல்லுங்கன்னு வந்து சொல்கிற மீனிங். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து 10.0.67 வந்திருக்கும். ஏன் அது 67 வந்துன்னு கேட்டிங்கன்னா அது வந்து காமனாக இருக்கிற எல்லா சிஸ்டம்லையும் சேர்த்து நம்ம அந்த மெசேஜை பண்ணோம். ஸோ மெசேஜ் அனுப்பணும். ஸோ அதனால் காமனாக இருக்கிற ஒரு மதர் ரவுட்டர்கிட்ட போயிட்டு திரும்பி நம்மளுக்கு ரிப்ளை வந்தது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக நம்ம சிஸ்டம்லேருந்து கூகுளோடைய நேம் சர்வரை மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம சிஸ்டமுக்கு தான் போயிட்டு திரும்பி வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அதாவது இதோட வந்து ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேசிவ் ஃபுட் பிரிண்டிங், பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேரிங் சீரிஸ் பார்த்துட்டு அது பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேரிங் சீரிஸ் வந்து எப்படியும் ஒரு 20-18 வீடியோ கிட்ட வந்துடும். ஏன்னா வந்து அது ரொம்பவே பெரிய டாபிக். ஸோ அதனால் வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.